அன்பான பாஸ்டர் குமார் அவர்கள் அறிவித்தது போல வாலிபர் விடுதலை விழாவை யூத் ஃப்ரீடம் ஃபெஸ்ட் நான் ஞாபகப்படுத்தி தேவ செய்தியை உங்கள் மத்தியிலே கொடுக்கும்படியாக தேவன் எனக்கு அளித்த கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். And I thank God for the grace which He has given me to bring and share the word of God with you this day. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாவது நிருபம், And the first epistle of Paul to the Corinthians, 11ஆம் அதிகாரம் and chapter 11, 23ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். And we will read from verse 23 to verse 26. என்னுடைய செய்தி ஆரம்பிக்கும் முன்பதாக ஒரு ஹம்பிள் ரெக்வெஸ்ட். And a humble request before I begin this message. அங்கே ஷெட்டிலே பின்னாலே உட்கார்ந்திருக்கிறவர்கள் கவனியுங்கள், உள்ளே இருக்கிறவர்களும் கவனியுங்கள். And those who are seated outside in the shed as well as those who are seated inside, please listen. ஒரு செய்தியை நாங்கள் ஆயத்தம் பண்ணுவதற்கு ஒவ்வொரு வாரமும் ஒரு பிரசவேதனைப்படுகிறோம் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். And you must know that in order to prepare a message every week, we really travail and pain. நீங்கள் அந்த நேரத்திலே அங்கே உட்கார்ந்து கொண்டு விளையாடி கொண்டு பேசிக்கொண்டு உங்கள் செல்ஃபோனிலே மெசேஜ் அனுப்பி கொண்டு உங்கள் செல்ஃபோனிலே நீங்கள் எதையாயிலும் விளையாடி கொண்டிருக்கிறது நீங்கள் எங்களை அல்ல, உங்களுக்கு தேவ செய்தியை கொடுக்கிற தேவனை நீங்கள் அலட்சியம் பண்ணுகிறீர்கள். And during the time of message, if you would be seated there and if you would be playing or talking with somebody or sending an SMS on your cell or receiving it or playing some game in your cell, it's not we who you are insulting but God who is giving you the message. கேம்பஸுக்குள்ளே நீங்கள் வரும் பொழுது உங்களுடைய செல்போன் சுவிட்சுகள் ஆஃப் செய்யப்பட்டிருக்க வேண்டும். And when you enter into this campus, let your cell phones be switched off. இது கர்த்தருடைய சமூகம். And this, the presence of God is here. தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறீர்கள். And you are in the presence of God. அந்த பயத்தோடு நீங்கள் செய்திகளுக்கு செவி கொடுப்பீர்களானால் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். And with that fear, if you would listen to the message that is being given to you, it would be profitable to you. தயவு செய்து எக்காரணம் கொண்டும் பேசிக்கொண்டு மற்றவர்களுக்கு தொந்தரவு செய்யாதிருங்கள். For any reason, please don't be chatting among yourselves or disturbing the others in any way. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். And may God bless us. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் And 1 Corinthians chapter 11, 23ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரைக்கும் நமக்கு மிக அறிமுகமான அந்த பகுதியை நான் வாசிக்கிறேன். From verse 23 to verse 26, a passage which is very familiar to us, I will read it to you. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்திலே பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவுகூரும்படி இதை செய்யுங்கள் என்றார். For I have received of the Lord that which also I delivered unto you, that the Lord Jesus, the same night in which he was betrayed, took bread, and when he had given thanks, he brake it and said, Take it, this is my body which is broken for you. This do in remembrance of me. போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவுகூரும்படி இதை செய்யுங்கள் என்றார். And after the same manner also he took the cup when he had supped, saying, This cup is the New Testament in my blood. This do ye as oft as you drink it in remembrance of me. ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்திலே பானம் பண்ணும் பொழுதெல்லாம் கர்த்தர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். For as often as you eat this bread and drink this cup, you do show the Lord's death till he come. அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். Loving Lord, we praise and thank you. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேளைக்காக, வாசிக்கப்பட்ட வசனத்துக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். And we thank you, Lord, for this blessed time and for the wonderful verse which you have read. தேவ கிருபை
இந்த நாளிலே பூரணமாய் வெளிப்படுவதாக. And let your grace be totally revealed this day. என்னுடைய உள்ளத்திலே நீர் பேசும்படியாக கட்டளையிட்ட ஒவ்வொரு வார்த்தைகளையும் உம்முடைய ஆவியின் ஒத்தாசையோடு இந்த சபைக்கு நான் சொல்ல எனக்கு உதவி செய். And help me, Lord, to speak to this church all what you have put into my heart with the assistance of the Holy Spirit. வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரதியாய் இருப்பதாக. And let the words of my mouth and the meditations of my heart be acceptable in thy sight, O உமக்கே Lord. மகிமையும் கனமும் To you and you alone be glory, honor and praise. உண்டாவதாக. ஆமென். Amen. நான் வாசித்த இந்த வேத பகுதி, And this passage which we just now read, நம்முடைய அன்பான போதகர் அவர்கள் பல செய்திகளை இதிலே கொடுத்திருக்கிறார். and our beloved pastor has given so many messages from this passage. நமக்கு மிக அறிமுகமான ஒரு பகுதி இது. And this is a passage which is very familiar to us. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் மரணத்தை சந்திப்பதற்கு முன்பதாக, And our Lord Jesus Christ, before he could meet with death, 3.5 ஆண்டுகள் தன்னோடு இருந்த தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட சீஷர்களை வேறு பிரித்து மேல் அறையிலே கொண்டு உட்கார வைத்து அவர்களோடு அவர் சாப்பிட்ட கடைசி அந்த ராப்போஜன விருந்தை நான் வாசிக்கிறேன். and we read here about the last supper which the Lord Jesus Christ had along with his disciples whom he had called to be with him, separated unto himself and taken them to the upper chamber. அன்றையோடு முடிந்து விட்டதல்ல. And it didn't end with that day. இதை நினைவு கூறும்படி இதை தேவனுடைய சபை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளையிட்டார். And the Lord has commanded that the church of God must do this in order to remember him. எது வரைக்கும் என்று சொன்னால், Until when should you do நம்முடைய this? ஆண்டவராகிய இயேசு திரும்ப வருகிற வரைக்கும் தேவனுடைய சபை இதை செய்ய வேண்டும். And the church of God must do this, follow this practice till the Lord returns. இஸ்ரவேல் ஜனங்கள் பல வருஷங்கள் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்தபோது பஸ்கா ஆட்டுக்குட்டி ராவிலே அடிக்கப்பட்டது. And after the children of Israel were in slavery for many years and they came out of Egypt, the Passover lamb was slain. ஒரு நாள் சாப்பிட்டார்கள். And they ate it for just one day. அவர்கள் ஒரு நாளில் அந்த ராத்திரியிலே விடுதலையானார்கள். And on that night they were delivered. ஆனால் ஆண்டவர் அந்த நாளை மறந்து போக கூடாதபடி, And so that the people don't forget that day, இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய நித்திய கடமையாக வருஷத்துக்கு ஒரு முறை வருஷத்தின் முதலாவது மாதம் 14ஆம் தேதியிலே இந்த பஸ்காவை ஆசரிக்க வேண்டும். the Israelites must keep this Passover on the 14th day of the first month of every year in remembrance of it. தலைமுறை தலைமுறையாக இதை அறிவிக்க வேண்டும். And they must proclaim it to their coming generation after generation. ஏன் என்று கேட்டால், And if the children ask why, தங்களுடைய அடிமைத்தனத்தையும் and their slavery அடிமைத்தனத்திலே பட்ட பாடுகளையும் and their sufferings during their slavery, அதிலிருந்து தேவன் எப்படி எங்களை விடுதலையாக்கினார் and how God delivered them out of it, சந்ததி சந்ததியாக அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பஸ்காவை தேவன் நியமித்தார். and the Lord instituted this Passover so that generation after generation would know this. அதே விதமாக And in the same way, ஆண்டவராகிய தேவன் ராக்காலத்திலே தேவ ஜனங்களை கூடி உட்கார வைத்து, சீசர்களை உட்கார வைத்து அவர்களுக்கு இந்த திருவிருந்து பந்தியை கொடுத்தார். and the Lord Jesus Christ, in that last night, he gathered together his disciples and were with him, and he gave them the last supper. அதை கொடுக்கும்போது அவர் அப்படியே மௌனியாக உட்கார்ந்து இதெல்லாம் நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லல. And when he gave it, he didn't say, all of you just sit down quietly, silently and eat it. வாயை திறந்து அவர் சொன்னார், And he opened his mouth and said, நீங்கள் வாங்கி புசியுங்கள், take, eat this. இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, And this is my body which is broken for you. என்று சொல்லி ஆண்டவர் கொடுத்தார். And he said that and gave it to them. ஆகையினால் தான் திருவிருந்து கொடுக்கிற போதகர்கள் And that's why அந்த அப்பத்தை கொடுக்கிற வேளையிலே
அதை சொல்லி கொடுக்கும்படியாக கட்டளையிடப்படுகிறார். It has been commanded to the pastors who serve the communion and the bread to say this and then give it. ஒருவேளை திருவிருந்திலே பரிமாறுகிறவர்கள் நீங்கள் அப்படி சொல்லாமல் கொடுப்பீர்களானால் And if those of அது you, தவறு. நீங்கள் சொல்லி கொடுக்க வேண்டும். and if you do not say like that and then break the bread and give it, it is wrong. You must tell it and then இது give it. தேவனுடைய சரீரம், And this is the body of இது Christ, தேவனுடைய இரத்தம் and this is the blood of என்று Christ, நாம் சொல்லி கொடுக்க வேண்டும். and we must say it and then give it. இதை நாம் வழக்கமாக நாம் செய்கிறோம். And this is what we always do. ஆண்டவருடைய கிருபையினாலே மாதத்தினுடைய 2வது ஞாயிற்றுக்கிழமை இந்த திருவிருந்து ஆராதனை நம்முடைய சபையிலே இது ஒழுங்காக நடைபெற்று கொண்டிருக்கிறது. And by the grace of God, we are having this communion service on the second Sunday of every month. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். Glory be to God's name. ஆனால் இதை குறித்து நான் நேற்றைக்கு இந்த செய்திக்காக நான் தேவ சமூகத்தில் உட்கார்ந்தபோது, But yesterday, when I was seated in the presence of God for the message today, இந்த பகுதியை ஆண்டவர் மறுபடியுமாக வாசிக்கும்படியாக and the Lord prompted me, led me to read this passage over and over இன்னைக்கு again. திருவிருந்து நமக்கு ஒரு வழக்கமாக ஒரு சடங்காச்சாரமாக இது போய்விடக்கூடாது. And this communion which we are going to participate in, partake today, should not become an ordinary, casual, ritual நாம் custom. ஒருவேளை இதை மாதத்துக்கு ஒரு முறை நாம் செய்கிறோம். Or maybe we do this once in a month. ஆனால் நாம் விரும்பினால், But if we நமக்கு desire, வசதி இருந்தால், and if it's தினசரி convenient for us, செய்வதிலே கூட தவறே இல்லை. and there's nothing wrong even if you do it every day. ஏனென்றால் ஆதி சபை வீடுகள் தோறும் கூடி அதை And செய்தார்கள். because the early church met in the houses and did it, நாள்தோறும் அதை they செய்தார்கள். did it every day. மாதத்துக்கு ஒரு முறைதான் செய்ய வேண்டும் என்பதல்ல, டெய்லி அதை செய்ய முடிந்தால் செய்யலாம். And not that you must do it only once in a month, but if it is possible for you to do it every day, you can do it. இதை செய்கிற வேளையிலெல்லாம் என்னை நினைத்துக் கொள்ளுங்கள். And every time you have the communion, அப்போ do it in ஆண்டவரை remembrance of நினைத்துக் me. கொள்வதற்காக தேவன் வைத்த ஒரு ஒழுங்கு இந்த திருவிருந்து So ஆராதனை. the communion service is an order which the Lord has instituted so that we could remember Him. நன்றாய் கவனியுங்கள். And listen carefully. இதை நீங்கள் இதை புசித்து இதை பானம் பண்ணும்போது நீங்க என்ன செய்றீங்கன்னு சொன்னா, And when you eat of it and drink of it, what are you என்னுடைய doing? மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். And you remember my death. என்னுடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். And you remember my death. ஏன் அந்த வார்த்தையை ஆண்டவர் வற்புறுத்தினார்? And why did God give emphasis to those words? நான் யோசித்து பார்த்தேன். And I thought about it. இந்த லாசரு என்ற ஒருவன் இருந்தான். And there was a man called Lazarus. ஆண்டவர் அவனை ரொம்ப நேசித்தார். And the Lord loved him. அவன் மரித்து போனான். And he died. 4 நாள் ஆகி போச்சு, கல்லறையில நாறி போகிறான். And it was 4 days since he died and was stinking in the grave. எல்லாரும் துக்கமா இருக்கிறாங்க. And all the people were sorrowful. இப்போ இயேசு வந்தார். And now Jesus அந்த comes. மரித்தோரில் இருந்து அவனை உயிரோடு எழுப்பினார். And he raised him up from the dead. ஒரே நிமிஷத்துல துக்கம் மறைஞ்சிச்சு. And in 1 minute all their sorrows were forgotten. எல்லார் முகத்திலேயும் சந்தோஷம் And வந்துச்சு. there was joy in every face. இப்போ அவங்க எதை தெரிவிப்பாங்க? And now what will they say? லாசரு வீட்டார் மற்றவர்களுக்கு எதை தெரிவிப்பார்கள்? What will the household of Lazarus proclaim to the அவன் others? உயிர்த்தெழுதலை தெரிவிப்பார்களா, அவனுடைய மரணத்தை தெரிவிப்பார்களா? Would they proclaim his resurrection or his death? உயிர்த்தெழுதலை. They would proclaim his தேவன் resurrection. செய்த அற்புத கிரியைகள் 4 நாளைக்கு அப்புறம் எங்க அண்ணன் உயிரோட வந்துட்டான், இயேசுநாதர் உயிரோட எழுப்பிட்டார், இயேசுநாதர் எழுப்பிட்டார், உயிர்த்தெழுதலை தெரிவிப்பார்களே தவிர சத்தியமாக மரணத்தை தெரிவிக்க மாட்டார்கள். And all the people would proclaim the resurrection of their brother Lazarus, and nobody would ever speak about his death. They would say Jesus has come and raised back our brother to life. உயிரோடு இருக்கிற ஒருவனுடைய மரணத்தை ஒரு காலம் ஒருவரும் நினைக்க மாட்டார். And nobody who is alive would ever think about the death. மரித்தவன் மரித்தவனாகவே இருந்திருப்பானால், எங்க அண்ணனை ரொம்ப நேசிச்சோம், அவன் இந்த வாலிபத்திலே செத்து போயிட்டான், அவனை ஏங்கி ஏங்கி நினைச்சு அழுதுகிட்டே இருக்கிறோம் என்று மரணத்தை எப்படி தெரிவிப்பார்கள் என்றால், செத்தவன் செத்தவனாகவே இருந்திருந்தால் அவனுடைய மரணத்தை தெரிவிப்பார். And if the dead would have remained dead, then the people would have said, this is our brother, we loved him dearly, he was a very good man, and he has died even in his youth. So they would proclaim his death only when he remains dead. செத்தவன்
உயிரோடு எழுந்த பிறகு after the dead has come back to அவனுடைய life, மரணம் மறக்கப்பட்டு விடும். and his death would be forgotten. அதை நினைக்கவே மாட்டார். They would never think about it. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். But then the Lord knows. நான் மரிக்க போறேன்னு தெரியும். He knows I'm going to die. என் கல்லறை மூடி இருக்க போறது இல்லைன்னு தெரியும். And he knows my sepulchre will not remain நான் closed. மூன்றாம் நாள் உயிரோடு எழுவேன்னு தெரியும். He knows I will rise again the third day. நான் சதா காலங்களில் உயிரோடு இருப்பேன்னு தெரியும். And he knows that I would live forever. லாசர் உயிரோடு எழுந்தான், திரும்பவும் மரித்தான். And Lazarus rose again from the dead and he died again. உலகத்தில் எத்தனையோ பேரை ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார், பரிசுத்தவான்கள் எழுப்பினார்கள், அவர்கள் மறுபடியும் மரித்தார்கள். And the Lord brought so many back to life from death, but then they died again. ஆனால் உயிரோடு எழுந்த இயேசு இனி மரிப்பதே இல்லை. Jesus who rose alive, he is never going to die anymore. அவர் மரித்தது நம்முடைய பாவத்துக்கென்று ஒரே தரம் மரித்தார். And he died once for our sins. ஆகையினாலே சபை எதை மறந்துட கூடாதுன்னு சொன்னா, உயிர்த்தெழுந்த இயேசுவினுடைய சந்தோஷத்துல இயேசுவினுடைய மரணத்தை மறந்து போக கூடாது. And therefore the church, in the joy of the resurrection of the Lord, should not forget about his death. அவர் மரித்ததினாலே தான் ரத்தம் சிந்தினார். It's only because he died he shed his blood. அவர் மரித்ததினாலே தான் இந்த மாம்சத்தை பிட்டு And கொடுத்தார். it's because he died that he broke his flesh. நான் வருகிற வரைக்கும் நான் உயிரோடு இருக்கிறேன், நான் வருவேன் என்ற சத்தியத்தையே நீங்கள் பேசிக்கொண்டு இராதபடி நீங்க ஒன்றை மறந்து போக கூடாது. உங்களுக்காக நான் மரிச்சேங்கிறத நீங்க மறந்து போக கூடாது. And without keeping on talking that I am alive and that I will come again, that I rose again from the dead, you must also remember that I died for your sins and rose again. ஆகையினாலே தான் தேவன் சபையிலே இந்த திருவிருந்து ஆராதனை என்ற ஒன்றை வைத்தார். And therefore the Lord instituted this communion service in the church. இதிலே நீங்கள் புசித்து And you must- இதிலே நீங்கள் பானம் பண்ணும் பொழுதெல்லாம் இயேசு எனக்காக மரித்தார் என்பதை நீங்கள் தெரிவிக்கிறீர்கள். And when you partake of his body and of his blood, you proclaim that Jesus died for me. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். Glory be to God's name. நான் சொல்ல அருமையானவர், And I will say, dear beloved, நம்முடைய தேவன் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். and today our Lord is alive. அவர் சீக்கிரம் வரப்போகிறார். He is going to come soon. நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ அற்புதங்களை ஒவ்வொரு நாளும் செய்து And கொண்டிருக்கிறார். he is doing so many miracles in our life every day. என்றாலும் நாம் ஒன்றை மறந்து போக கூடாது, இயேசு எனக்காக மரித்தார். Yet we must not forget one thing, that Jesus died for me. ஆகையினாலே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், Therefore the apostle Paul said, சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறு ஒன்றையும் உங்களுக்கு அறிவியாதிருக்க நான் தீர்மானித்தேன். and I have decided to proclaim nobody, none other thing than Jesus who was crucified on the cross. ஒரு சபை என்ன அறிந்திருக்க வேண்டும் என்று சொன்னால், And what must the church know? எனக்காக இயேசு சிலுவையிலே அறையப்பட்டார். That Jesus was crucified on the cross for me. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். Glory be to God's name. இந்த வசனங்களை நீங்கள் கவனிப்பீர்களா? And if you would look carefully at these verses, இயேசுவினுடைய மரணத்தை நீங்கள் யோசிப்பீர்களா? and if you would consider the death of Jesus, இந்த மரணம் அவருக்கு மாத்திரம் அல்ல. and this death is not just for Jesus alone. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், And the apostle Paul said, இந்த மரணத்தின் சாயலிலே நாம் இணைக்கப்பட்டால் மாத்திரமே நாம் உயிர்த்தெழுதல் சாயலிலே இணைக்கப்பட்டிருப்போம். and only if we would be conformed to this image of death would be rise again in life, in resurrection. ஆகையால் இயேசுவினுடைய மரணத்தை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். And therefore we must always remember the death of Jesus. இயேசுவின் மரணத்தை நாம் தெரிவிக்க We வேண்டும். must proclaim the death of Jesus. என் ஆண்டவராய் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நான் ஒவ்வொரு நாளும் நினைவு கூற வேண்டும். And we must remember our Lord Jesus Christ who was crucified on the cross. We must remember it every day. ஏன் இந்த மரணத்தை தேவன் ஞாபகப்படுத்தி வைக்க சொன்னார்? And why did God say that we must remember this death? அவருடைய மரணத்துக்குள்ளே விசேஷித்த 3 காரியங்கள் அடங்கி இருக்கிறது. And because there are 3 very special things that are found in the death of Jesus. எல்லாருடைய மரணத்திலேயும் இப்ப நான் செத்து போனால் டாக்டர் சொல்வார் ஹார்ட் நின்னு போயிடுச்சு. And in everybody's death, if I would die now, the doctor would say that my heart stopped beating, இல்லனா ஆக்சிடென்ட்ல செத்து போய்டான். or that he died in an accident.
வியாதியில பல நாள் வியாதியா இருந்து செத்து போயிட்டார். or sick for many days and he died. ஒவ்வொருவருடைய மரணத்துக்கு பின்னாலே ஒரு அடைமொழி இருக்கிறது. And behind every death there is a reason. வியாதியிலே செத்து போனார்கள், Died in sickness, ஆக்சிடென்ட்ல செத்து died because போனார்கள், of an accident, இல்ல அவர்களே எதையாயிலும் ஒன்றை செய்து செத்து போனார்கள், or they themselves found death. ஒருவன் செத்து போனான் என்ற செய்தி வருமானால் And if a news உடனடியாக comes கேள்வி எப்படி செத்து போனான் that a என்று ஒரு person கேள்வி. is dead, the next question would be, how did he die? அதே விதமாக நம்முடைய இயேசு மரித்தார் என்று சொன்னால் அவர் எப்படி மரித்தார்? And in the same way, when you say that Jesus died, the question is, how did he die? என்னுடைய மரணத்தை நினைவு கூறுங்கள், And he said, remember my death, என்னுடைய மரணத்தை நீங்கள் மறந்து போகாதிருங்கள், and don't forget my death. என்னுடைய மரணத்தின் சாயலை நீங்கள் இணைந்து விடுங்கள், And you must be joined, conformed together in the image of my death. நான் மரித்தது போல நீங்கள் மரிக்க And வேண்டும், as I died, you must also die. என்னுடைய மரணத்தின் சாயலை நீங்கள் இணைய And you வேண்டும். must be one in the image of my death. அப்பொழுது மாத்திரமே நீங்கள் உயிர்த்தெழுதல் சாயலை இணைய முடியும். It's only then that you can be one with me in the image of resurrection. இயேசுவின் மரணத்திலே 3 அடைமொழி இருக்கிறது. There are 3 reasons. There are 3 reasons for the death in அவர் Jesus. ஏன் மரித்தார் என்று சொன்னார், And if you ask why he தன் died, பிதாவுக்கு கீழ்ப்படிந்ததினாலே அவர் மரித்தார். and because he was obedient to his father, he died. இரண்டாவதாக Secondly, அவர் ஒப்புரவாக்கும்படியாக அவர் மரித்தார். he died in order to make a reconciliation. மூன்றாவதாக And thirdly, நாம் எல்லாரையும் அவர் நேசித்ததினாலே அவர் மரித்தார். he died because he loved all of us. அவர் மரிக்க வேண்டிய அவசியமே There's இல்லை. no need for him to die. அவர் வானத்தையும் பூமியையும் And படைத்தவர், he's a God who made heaven and earth. அவர் சர்வ மகிமையும் பொருந்தியவர், And he's a God of all glory. எல்லா மகிமைக்கும் பாத்திரர். And he's worthy of all glory. இந்த உலகத்திலே வந்து அவர் மரிக்க வேண்டிய காரணம் என்ன? And what is the reason for him to come and die? எனக்கு தேவன் சொன்ன முதலாவது காரணம் பிதாவுக்கு கீழ்ப்படிந்தார். And the first thing that God revealed to me was that he was obedient to the Father. பிலிப்பியர் 2 அதிகாரம் 8 வசனத்தை நீங்கள் And if வாசிப்பீர்கள், you read Philippians chapter 2 and verse 8, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை glory be உண்டாவதாக. to God's name. பிலிப்பியர் 2 அதிகாரம் 8 வசனம். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே அவர் தாழ்த்தினார். And being found in fashion as a man, he humbled himself and became obedient unto death, even the death of the cross. அவர் மாத்திரம் கீழ்ப்படியாமல் இருந்திருந்தால், If only Jesus was not obedient to அவர் that, மாத்திரம் தன்னை தாழ்த்தாமல் இருந்திருந்தால், if only Jesus did not humble himself, பிதாவே உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் என்று அவர் சொல்லாமல் and if இருந்திருப்பாரானால், only Jesus did not say, Lord, Father, let your will be அவர் fulfilled, மேல் ஒருவனும் கை வைத்திருக்கவே முடியாது. nobody could ever have laid their hand on him. அவர் எப்படி மரித்தார்? And how did he die? தன்னுடைய பிதாவினுடைய சித்தத்துக்கு தன்னை அர்ப்பணித்தார். And he committed himself to the will of his அவர் Father. கீழ்ப்படிந்ததினாலே தன்னை ஒப்பு கொடுத்தார். And because he was obedient, he committed himself. ஆகையால் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் And சொன்னார், therefore the apostle Paul said 1 பேதுரு 2 அதிகாரம் in 1 Peter chapter 2, 21 வசனத்திலிருந்து நீங்கள் and if வாசிப்பீர்கள், you read from verse 21 onwards, இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், and you have been called for this, ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். because Christ also suffered for us, leaving us an example that we should follow his steps. அவர் பாவம் செய்யவில்லை, And he did not sin, அவருடைய வாயிலே வஞ்சனை and there காணப்படவில்லை, was no guile found in his அவர் mouth, வையப்படும் போது பதில் வையவில்லை, and when he was reviled, he did not revile பாடுபடும் again, போது பயமுறுத்தவில்லை, and when he suffered, he threatened, நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தன்னை ஒப்பு but then கொடுத்தார். committed himself to him that judgeth righteously. நியாயமாய் தீர்ப்பு செய்கிற ஒருவர் இருக்கிறார். And there is one who judges righteously. அவர் பாவம் செய்தனால சிலுவைக்கு போகல, And because he sinned, he didn't go to the cross. அந்த நாளிலே சிலுவையினுடைய கொடிய மரணம் யாருக்கென்றால்
கொடிய பாவம் செய்த துரோகிகளுக்கு. And on those days, the terrible death on the cross was only meant for terrible sinners. ஆனால் இயேசு எந்த பாவம் செய்யவில்லை. But then Jesus did no sin. எந்த வஞ்சனை அவர்ல காணப்படல. There was no guile found in him. ஆனா அவர் சிலுவையில் மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார். But then he committed himself to the death of the cross. அவர் சிலுவையிலே மரித்தார். And he died on the cross. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's name. ஆண்டவர் இங்கே பேதுரு எழுதுகிறார். And here Peter writes, இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். and for this you were called. அப்படியானால் If that is so, அவர் போன அதே பாதையிலே நீங்களும் போக வேண்டும். if he has gone through that path, you must also go through that same path. தேவன் ரட்சித்தார் என்று சொல்வேனானால், And if you would say that God has saved, அவருடைய அப்பத்தை நான் புசிப்பேனானால், and if I would eat of the bread, அவருடைய பாத்திரத்திலே நான் பானம் பண்ணுவேனானால், and if I would drink of his cup, அவருடைய மரணத்தை நான் நினைவு and கூறுவேனானால், if I would remember his death, எனக்கு என்னை தேவன் அழைத்தது உண்மையானால், and if it is true that God has நான் called என்ன me, செய்ய வேண்டும் என்று what கேட்டால், must I do? எனக்கு அநியாயம் செய்யப்படுகிற வேளையிலே நியாயமாய் எனக்கு தீர்ப்பு செய்ய ஒருவர் இருக்கிறார் என்று நான் ஒப்பு கொடுக்க வேண்டும். எதுவரைக்கென்றால் மரண பரியந்தம். And when things are done unjustly against me, I must remember that there is one who does righteous judgment. I must commit myself to him up to my death. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory be உண்டாகட்டும். to God's name. எனக்கு அருமையான My கர்த்தருடையவர்களே, dear people of God, ஆகையால் தேவன் தன்னை ஒன்றுமில்லாமல் அடிமையாக தன்னை ஒப்புக்கொடு. and therefore God emptied himself, made him nothing, and gave himself. இந்த மரணத்தின் சாயல்ல யாரெல்லாம் இணைகிறார்களோ And all those who அவர்கள் உயிர்த்தெழுதல் சாயல்லே வருவார்கள். conformed to this image of his death, they would also rise in his image. நான் யோசித்து பார்த்தேன். And I thought about it. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், And the apostle Paul said, நான் கிறிஸ்துவுக்காக சிலுவையில் அறையப்பட்டேன்னு சொல்லல. he didn't say I was கிறிஸ்துவுடனே crucified. கூட சிலுவையில் He அறையப்பட்டேன். didn't say I was crucified on the cross for Christ, but he said I was crucified on the cross along with Christ. கலாத்தியர் 2:20 நீங்கள் வாசிப்பீர்களானால், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் நாம் இன்னைக்கு அறையப்பட்டேன். கிறிஸ்துவுக்காக ஒரு அறையப்படலாம். ஆனா பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவுடனே கூட நான் அறையப்பட்டேன். And we would be crucified for Christ, but Paul says I was crucified along with Christ. இனி ஆயினும் பிழைத்திருக்கிறேன், ஆ, இனி நான் அல்ல, இனி நான் அல்ல, Therefore it's no longer இனி அவர் I. இல்லையா, It's no longer Paul. இனி அவர் இல்லையா, It's not he anymore. இனி உள்ள யார் பிழைத்திருக்கா? Who is living inside him? கிறிஸ்துவே எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார். But Christ liveth in me. அப்ப இவர் செத்து போயிட்டாரு. That's who he is dead. பவுல் சொல்றார், நான் செத்து போயிட்டேன், Paul says I am நான் dead. சிலுவையில் அறையப்பட்டேன், I've been crucified on the இனி cross. நான் அல்ல, It's no longer I, கிறிஸ்துவே எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார். but Christ who liveth in me. பவுல் சொல்லுவார், And Paul would say, முன்னாலே நான் விரும்பினதை நான் செய்ய முடியாதபடி எனக்குள்ளே ஒரு பாவம் வாசமாய் இருந்தது. and there was a sin dwelling in me so that it prevented me from doing those things which I wanted to do. அப்ப நன்மை செய்ய விரும்பினேன், And then I decided to do நன்மை செய்ய good, முடியல. but I couldn't do இந்த good. பாவம் தான் என்ன அந்த குரங்காட்டி மாதிரி ஆட்டிக்கிட்டே இருந்துச்சு. And this sin was having control over me. இப்ப என்ன பண்றேன்? But now what do I do? நான் சிலுவையில் அறையப்பட்டேன், I have been crucified on the cross. இயேசுவோடு அறையப்பட்டேன். I've been crucified along with Christ. இனிமே யார் இல்ல? Now who not there? நான் இல்ல. And I am not there anymore. எனக்குள்ள யார் இருக்கா? Who is in me? முன்னால பாவம் இருந்த போது பாவத்தை மாதிரி பேசினேன், And before there was பாவத்தை sin, மாதிரி கிரியை I செய்தேன். spoke as a sinner, I did as a இப்ப sinner. நான் சிலுவையில் அறையப்பட்டுட்டேன். Now I have been இனிமே crucified. நான் இல்ல. It's no longer இனிமே I. யார் இருக்குது? But who is in me? கிறிஸ்து. It's Christ. Christ பாருங்க, liveth in me. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான. Those words are very important. இனிமேல் யார் இல்ல? Who is not there anymore? நான் இல்ல. I am not there anymore. அது வரைக்கும் முன்னால யார் இருந்தா? Till then who was there? நான். I. நான். I. இந்த நான் இருக்கு பாருங்க, சரியான நான். And this I. ஹோட்டல்ல சாப்பிடுற நான் இல்ல. This I is a terrible I. இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க நிறைய இட்லி தோசை எல்லாம் மறந்துட்டாங்க. இப்ப ஹோட்டல் போனா நான் தான் And சாப்பிடுறேன். many have forgotten the traditional idlis and dosas, but they only remember and order the naans. அந்த நான் சொல்லல. I'm not talking about that இது I. நான் ஒன்னு இருக்கு பாத்தீங்களா? And that I which is there, பயங்கர மோசமான. that's a terrible thing. நீங்க அந்த நானை எடுத்தீங்கன்னா And if you take away that I, ரொம்ப பயங்கரமான.
that would be a terrible இந்த thing. நான் என்னெல்லாம் செய்யும் தெரியுமா? You know all what that I would do, நாம எதுக்கு செத்தமோ சாகலையோ நமக்கு சாவு. and whether we have died for anything or anybody, we must die for ourselves. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். Glory be to God's name. ரெண்டு பேர் காணிக்கை செலுத்த வந்தான், அண்ணனும் தம்பியும். Two brothers came to give their offerings, ஆபேலை ஆண்டவர் அங்கீகரித்தார். and God accepted Abel and his offering. காயின் யாரா மாட்டான் தெரியுமா? தன் சொந்த தம்பிய கொலை செய்கிற கொலைகாரனா மாறிட்டான். And Cain turned to be a murderer who murdered his own brother. காரணம் என்ன தெரியுமா? You know the reason? என்னை ஏற்றுக்கொள்ளல, He did not accept me. அவனை ஏற்று. He accepted him. அந்த நான் தான் அவனை கொலைகாரனா மாத்திச்சு. It's that I that was in him that changed him into a murderer. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். Glory be to God's name. சவுலை எடுத்து பாருங்க. And take Saul. சவுலுக்கு வாழ்நாளெல்லாம் நன்மை செய்தான் தாவீது. And David did goodness all the days of Saul. அவனை சாகு வரைக்கும் பகைத்து துரத்தின காரணம் என்ன? சவுலுக்குள்ளே கிடந்த நான். And the reason why Saul was pursuing after David in order to kill him was because of the I that was in Saul. நான் சொல்லுவேன், And I would say, அகித்தோப்பேல் ஒரு பெரிய ஆலோசனைக்காரன். and Ahithophel was a great counselor. தாவீதுக்கு அவனுடைய ஆலோசனை அவ்வளவு ஞானமாய் இருந்தது. And the counsel of Ahithophel was so very wise.